தவறு செய்தது அன்புமணி அல்ல, 35 வயதில் அவரை மத்திய அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி பொதுக்கூட்டத்தில் அன்புமணி பேசியது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் விளக்கமளித்தார். அப்போது தெரிவித்த அவர், தவறான ஆட்டத்தை தொடங்கி அடித்து ஆடத் தொடங்கியது அன்புமணிதான் என்றும் ஒளிவு மறைவின்றி நடந்ததை அப்படியே வெளிப்படுத்த விரும்புகிறேன் என்று தெரிவித்தார். புதுச்சேரி பொதுக்குழுவில் என்ன நடந்தது என்று உலகமே பார்த்தது. மேடை நாகரிகத்தை கடைபிடிக்காதது யார்? அன்புமணியின் குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க மக்களையும் கட்சியினரையும் திசை திருப்பும் செயல் என்று விமர்சித்தார். அன்புமணிக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை என்று குற்றம் சாட்டிய அவர், காடுவெட்டி குருவை கீழ்த்தரமாக நடத்தியது ஏற்க முடியாது என்றும், மேடை நாகரிகம் இல்லாமல் காலை ஆட்டிக்கொண்டு அன்புமணி இருந்தது சரியா? மைக்கை தூக்கி தலையில் போடுவது போன்று அன்புமணி செயல்பட்டார். பொதுவெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார் என்று கேள்வி எழுப்பினார். 4 சுவற்றிற்குள் பேசி முடிக்க வேண்டியதை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார் என்று கேள்வி எழுப்பிய அவர், கசப்பான வார்த்தைகளை பதிலாக கொடுக்கும் நிலை தனக்கு ஏற்பட்டுள்ளது. எதிர்பாராத வகையில் வளர்த்த கடாவே மார்பில் வீறு கொண்டு பாய்கிறது என்று வேதனையுடன் கூறினார். மழையின் காரணமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 5000 கன அடியாக நீடித்து வருகிறது. தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான அஞ்சட்டி, கேரட்டி, நாட்ராம்பாளையம், ராசிமணல் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக நேற்று ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 5000 கன அடியாக வந்தது. இன்றும் அதே அளவு தண்ணீர் நீடித்து வந்தது. மெயின் அருவி, ஐந்தருவி, சினி ஃபால்ஸ், ஐவர் பாணி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. காவிரி ஆற்றின் நீர்வரத்தை தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டலுவில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் தொடரும் கனமழை காரணமாக ஆழியார், சிறுவானை அணைகளில் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கோவை மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. அதிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை இன்றும் நீடிக்கிறது. நேற்றும் இன்றும் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததன் காரணமாக மாவட்டத்தில் முக்கிய அணைகளாக உள்ள சிறுவாணி, ஆழியார், பில்லூர், சோலையாறு ஆகிய அணைகளின் நீர்மட்டம் மிக வேகமாக உயர்ந்துள்ளது. இதேபோன்று சுற்றுலா தலங்களாக விளங்கும் கோவை, குற்றாலம், ஆனைமலை அருகே உள்ள கவி அருவிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்கு பொதுமக்கள் குளிப்பதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வங்கம் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேச கடற்கரை பகுதிகளில் வடமேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ளது. இது வடக்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவடையக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 7 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய 7 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சாகர் தீவு, கேபுபாரா இடையே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக தமிழ்நாட்டிற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்துள்ளது. மேலும் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்றும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.